ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீதமான சாதத்தில் மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டான முறுக்கு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம மீதமான சாதத்தில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு நான் சாதம் எடுத்திருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாதம் இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். சாதத்தை 2 டைம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். 2ஆக பிரித்து போட்டுக்கலாம். மாவு 1 கப்பு சேர்த்தாச்சு. அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல சாதம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக சரி பங்கு போடுவோம், மாவுக்கு பாதி அளவு போடுவோம் பொட்டுக்கடலை மாவு. இன்றைக்கி நான் அதுலேயும் அரைவாசி தான் போட்டிருக்கேன். சாதம் இருக்கிறதுனால சாதத்துலேயே நம்மளுக்கு ரொம்ப மொறுபொறுப்பு, ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு கம்மியாக போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் லைட்டாக தண்ணி தொளிச்சு அதில் தண்ணியோடு கரைச்சிட்டு அது மிக்ஸ் ஆகிக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எள்ளு போடுறேன், கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெதுன்னு இருக்கிற எண்ணெய் நான் இதில் சேர்க்குறேன். 2 ஸ்பூனு காஞ்சிட்ருக்கு நம்ம முறுக்கு போட. அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் இதில் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு இப்போ இணைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு பொடி எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி 3 கண் இருக்குள்ள, அதில் தான் நான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபில் பண்ணிக்கலாம். மாவை ஃபில் பண்ணிடுச்சு. நம்ம சீக்கிரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான சாதம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நான் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது மேலே பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பிழிய முடியும்னு சொன்னால் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பிழிஞ்சு நம்ம அதில் எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். உடையும் செய்யாது, ரொம்ப நல்லா வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அமுத்துறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. நம்ம இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து அதே மாதிரி பிழிஞ்சு போட்டுக்குங்க. லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாகவும் நம்ம அந்த அரிசி முறுக்கு மாதிரி ரொம்ப நேரம் கொஞ்சம் வேகாது. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ரைஸு வெந்ததாக அரைச்சதுனால சீக்கிரமாகவே இது கொஞ்சம் மொறுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் அந்த அரிசி மாவில் விட வேண்டியதில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.